நமசிவாய. புது ஆஃபீஸ்லேருந்து முதல் வீடியோ கொஞ்சம் எக்கோ அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் சரியாயிடும். இப்பொழுது போன தடவையே நான் ஒரே நாளில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அன்னைக்கு காலையிலேயே போட்டிருந்தேன். காலங்காலத்தால் ஒரு 11 o'clock போட்டிருந்தேன். இது உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணம். எவ்வளோ பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. இது உங்களுக்கு இந்த நாளில் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். மதியம் 2:04 இரவு 12 மணிக்கு 1 நிமிஷம் முன்னால் 11:59 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான நேரம். மேனிஃபெஸ்டேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். துரோகம், எதிரிகள் தொல்லை, நம்மளை ஏமாத்துறவங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் சரி செய்கிறதுக்கு ஒரு விஷயம் இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தில் நல்ல ஒரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அதே மாதிரி அதிகப்படியான பணம் வருவதற்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மந்த்ராவை சொல்லக்கூடிய அட்டகாசமான நேரம். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த ஒரு மாதத்திலே 3 நாட்கள் கொஞ்சம் நேரமாக இந்த ஒரு நேரம் வருது. இது அந்த 3 நாளோ அல்லது 2 நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கிடையாது. இது வேறு மாதிரியான ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி போன தடவை இந்த மாதிரி கேட்டபோது நிறைய வெளிநாட்டவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த வெளிநாட்டவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே, அதாவது அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 நாட்களுமே போட்டிருந்தேன். இந்த ஒரு மெத்தடுக்குமே சரி 3 நாள் இருக்குது. அந்த 3 நாட்கள் என்னென்ன கண்ட்ரிஸ்க்கு அந்த 3 நாட்கள் ஃபுல்லாக கவர் ஆகுதோ அது எல்லாமே போடுறேன். அந்த நீங்கள் உங்களுடைய சிட்டி நேம் அண்ட் கண்ட்ரி இரண்டுமே சேர்த்து போட வேண்டும். அது தேவை என்கிற வார்த்தை இருக்கணும். சும்மா போகிற போக்கில் ஏதோ சொல்லிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி உங்களுடைய வெறும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் அப்படின்ற மாதிரியான விஷயமாக போடாமல் ஃபுல்லாக க்ளீனாக உங்களுக்கு தேவையா, நீங்கள் செய்ய போகிறீர்களா அப்படின்றதையும் நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். மற்றபடி நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் போட்ட யாரெல்லாம் கேட்டிருந்தோ அவங்களோட கண்ட்ரிஸ் நான் இதுலேயுமே ஆட் பண்ணிடுறேன். முக்கியமான இன்னொரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நாள் 7 வருஷத்துக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அதே டைமில் பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்துலேயே 3 நாள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தா இரண்டுமே வெவ்வேறு விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இரண்டுமே உங்களுக்கு அதிகப்படியாக பலன் தரக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் பொறுமையாக கேளுங்க. வரக்கூடிய கிருத்திகா அமாவாசை சனிக்கு சனி அமாவாசையாக வருது. நிறைய பேர் சனி அமாவாசை நம்மளே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். சனி அமாவாசை ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டுக்கும் பரிகாரங்கள் செய்வதற்கும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டைமு. அந்த நாள் சனி ஜெயந்தியுமே கூட. அதுவுமே நிறைய பேருக்கு தெரியாது. சனி ஜெயந்தி அந்த நாள் தான். சரியா? இந்த ஒரு நாள்லேயே நாம் வழக்கமாக நம்ம சண்டி ஹோமம் பண்ணுவோம் அமாவாசைக்கு. இந்த ஒரு நாள் கிருத்திகையும் சேர்ந்து அமாவாசையும் சேர்ந்து சனிக்கிழமை எல்லாமே சேர்ந்து வைகாசி மாதம் அப்படிங்கிற காரணத்தினாலே சத்ருஹமார திருசதி செய்கிற மாதிரியான ஒரு உத்தேசம் இருக்கிறது. அது நம்ம வெற்றி கிருஷ்ணன் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடியது. ஒரு 300 நபர்கள் 350 நபர்கள் வரைக்குமே அதில் அனுமதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அனுமதிக்கு கட்டணம் கிடையாது. எந்த வேறு கட்டணமே கிடையாது அனுமதிக்கு. அதே மாதிரி அனுமதி உங்களுக்கு நீங்கள் அதை அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் மத்தியானம் 1:30 மணிக்கு வரணும். கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறத மெயினாக கேளுங்க. அதுதான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அங்கே வேல் அபிஷேகம் செய்யக்கூடிய மந்திரங்களால் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த ஒரு விபூதி கிடைக்கும் எல்லாருக்குமே. எந்த கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி வரக்கூடிய அனைவருக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா மந்த்ராக்னி சம்ஹாரம் அப்படின்னா என்னன்னா நீங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்போம். சின்ன பேப்பர் தான். ஒரு 3 ஒவ்வொரு வார்த்தையிலே 3 உங்களுடைய துன்பங்கள் என்னவோ அந்த துன்பங்களை எழுதிவிட வேண்டும். அந்த துன்பங்களை எழுதி கொடுத்தீர்கள் என்றால் அதை குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தினை சொல்லி அக்னியில் போட்டுட்டு அதை எரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சத்ருசம்ஹார திருசதி முடிஞ்ச உடனே அன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திரம் அக்னிக்கு உண்டானது. அதே போல் பார்த்தோம்னா வைகாசி மாதத்தில் செய்யக்கூடிய முருகனுடைய எந்த ஒரு பூஜையுமே மிக வலிமையானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்ருசம்ஹார திருசதியை பற்றி சொல்லவே வேண்டாம். அதை நம்ம எந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறதும் எல்லாருமே பலருக்குமே நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த ஒரு வாய்ப்பை யாருமே தவற விட்டு விடாதீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அங்கே நீங்கள் இந்த ஒரு விஷயம் முடிந்த உடனே, அதாவது நாம் அந்த மந்த்ராக்னி சம்ஹாரம்னு சொல்கிறோமே, அந்த மந்த்ராக்னி சம்ஹாரம் முடிஞ்ச உடனே அனைவருக்குமே என்னுடைய கையால் பஸ்மம், அதாவது ஹோம பஸ்மம்னு வச்சுக்கோங்களேன். முருகரே இருக்கிற மாதிரி, முருகரை நம்ம அக்னியில் ஆவாகனம் பண்ணி தானே நம்ம பஸ்மம் கொடுக்குறோம். இதில் மெயின் விஷயம் என்னன்னா சத்ருசம்ஹாரம் அப்படிங்கிறது இந்த ஒரு நாளிலே செய்யக்கூடிய சத்ருசம்ஹாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோய்கள் விலகுவதற்கு, நம்மளுடைய ஆத்திரங்கள், கோபங்கள், தடைகள், மெயினாக தடைகள் எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு கிரக கோளாறுகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே விலகக்கூடிய ஒரு நாளாக சத்ருசம்ஹார திருசதி அப்படின்றது என்னைக்கு பண்ணாலுமே இருக்கும். இந்த ஒரு நாளில் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால அனைவருமே மதியம் 1:30 மணிக்கு ஒரு ஹார்ட்லி 2 to 3 hours இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்.
அதை முடித்துவிட்டு அன்னம் உண்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுல வந்து அந்த 350 பேருக்கு அனுமதி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி 150 பேருக்கு மேல முதல்லயே நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல்ல அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி அட்டன் பண்ண டிவோட்டிஸ்க்கு எல்லாமே கொடுத்துட்டோம். அதனால 150 200 காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. மீதி ஒரு 100 150 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த 100 150 பேருக்கு மட்டும் இருக்கக்கூடியது. நீங்கள் அவர்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முன்பதிவு கட்டாயம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கீழ்கண்ட நம்பர் ஒன்று இருக்கும், அதில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அந்த நம்பரில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் சங்கல்பம் செய்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா poojahovam.org போய் சங்கல்பம் செஞ்சுக்கலாம். அந்த சங்கல்பம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவா பெனிஃபிட் இருக்கும்னா அவங்களுக்கும் இந்த மந்திராக்னி சம்ஹாரம் இருக்கும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே வேல், இந்த ஆகர்ஷணம் செய்யப்பட்ட வேல் வந்து கொடுக்க போயிடும். ஆகர்ஷணம் செய்யப்பட்ட வேல் கிடைக்கும். அதே போல் மந்திராக்னி சம்ஹாரம் அவங்க வந்து அந்த எழுதும் போதே வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நோட்ஸ்னு ஒன்று தனியாக கொடுத்துருவோம். poojahovam.org அவங்க நீங்கள் சங்கல்பம் செய்யும்பொழுது அந்த நோட்ஸில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 3 விஷயங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலே குறிப்பிடலாம். கடன்னா கடன், பணம்னா பணம், எதிரினா எதிரி, அல்லது வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னா வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ப்ராப்ளம்னா அது, அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலே கொடுத்துட்டீங்கன்னா அதை நாங்கள் எடுத்துட்டு என்னாலேயே அதை வந்து செய்யப்படும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்ஹாரம் அப்படின்றது, அந்த அக்னி சம்ஹாரம் அப்படிங்கிறது என்னாலேயே செய்யப்படும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் விசேஷ சங்கல்பமாக செம்பு முருகரையுமே வந்து ஆகர்ஷணம் செய்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் சங்கல்பம் அப்படின்னு போட்டுட்டு அதில் கலச நீர் எல்லாமே நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக அனைவருமே அட்டன் பண்ண வேண்டிய ஒரு விழா மாதிரியாவே நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால அதை மறந்து விடாது. இப்பொழுது நம்ம நேரடியாக இந்த ஒரு நாளில் நீங்கள் பார்க்கக்கூடிய நாளில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பாருங்க. இதே மாதிரி இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அந்த நாளையும் விட்டுடாதீங்க. ஒரு நாள்லயே நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. சேம் மெத்தட் நீங்க அந்த மீதி இருக்கிற 2 நாளும் செய்யணும். அந்த 3 நாட்கள் இந்த ஒரு மாதத்தில் அதை கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீர்களோ அத்தனையுமே நடக்கும். நான் ஏற்கனவே இதில் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த நாளில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, யூஸ் பண்ணலனாலும் சரி, இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். இரவு 11:59 வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. மதியம் 2:04 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கிறது. வடகிழக்கை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்க வந்து சேர்ல உட்காந்தீங்கன்னா தர காலில் படாத மாதிரி சமணமிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். சோஃபா மாதிரி தான் இருந்தா. அப்படி அல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு மேட் போட்டு அது மேல காலை வச்சுட்டு வடகிழக்கு நோக்கி பார்த்து கொள்ளுங்கள். வடகிழக்கு நோக்கியவாறே நீங்கள் லம், ஓம் தேவை கிடையாது, பிரணவம் வேண்டாம், லம் என்கிற மந்திரம், LAM, லம் ரூட் சக்கர மந்திரான்னு வச்சுக்கோங்க. இந்திரனுக்குமே உண்டான ஒரு மந்திரம், பணத்துக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரம் ரெகுலராகவே சொல்லலாம். இந்த ஒரு நாளில் சொல்லும்பொழுது கிரகண காலத்து பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நாம் வந்து கண்டிப்பாக உறுதியாகவே சொல்ல முடியும். அந்த லம் என்கிற மந்திரம் லம் 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 லம்னு வாய் விட்டு சொன்னாலும் சரி, மனதிற்குள் சொன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வடகிழக்கை பார்த்து நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும். அதாவது சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, பஞ்ச அங்கங்கள் படும்படியான ஒரு நமஸ்காரமாக பெண்கள் செய்வார்கள், அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். வடகிழக்கு பார்த்து இந்த ஒரு நாளிலே நாம் நமஸ்கரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட கண்டிப்பான முறையில் நீங்கள் ஈவினிங் வந்துட போறீங்க. ஈவினிங் வந்துட்டு நைட்டு 11:59 வரைக்கும் இருக்குது. தாராளமான முறையில் செய்யலாம். வெளிநாட்டவர்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். உங்கள் நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சிங்கப்பூர், மலேசியாலாம் ஆல்ரெடி ஆடட், ஈவன் துபாய் எல்லாம் ஆடட், ஆஸ்திரேலியாலாம் ஆடட், US எல்லாம் கூட ஆடட் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். நீங்கள் இந்த கரெக்டாக இந்த 2 மணி ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் வெளியில் எங்கேயாவது இருந்தால் கூட நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். விநாயகரை மனதில் நினைத்து கொண்டு ஓம் சிம்ம கணபதையே நமக, ஓம் சிம்ம கணபதையே நமக ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சதுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுக்கோங்க, இல்லை உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஸ்டெப்பல் மட்டும் போடாத மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து அது ஏதாவது ஒரு பேப்பரில் நின்றுட்டிங்கன்னா கூட போதும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி இருந்ததுன்னா அதை போட்டு அது மேலே நின்றுட்டிங்கன்னா கூட போதும். நின்று கொண்டு கிழக்கோ வடக்கோ பார்த்து கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடின உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிம்ம முகத்துடன் இருந்தால் எப்படி, அவர் யானை முகத்துடன் இருப்பார் இல்லையா? யானை முகத்துடன் இல்லாமல் சிம்ம முகத்துடன் இருந்தால் விநாயகர் எப்படி இருப்பார்? சிம்ம முகத்தில் ஒரு தந்தமோடு இருந்தால் எப்படி இருப்பார்? அப்படி ஒரு கற்பனையிலே வந்து உங்களால் கற்பனை பண்ண முடிஞ்சா, இது கண்டிப்பாக மேண்டேட்டரி கிடையாது, இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட். இது மாதிரி முடிஞ்சதுன்னா ஓம் சிம்ம கணபதி நம, சிம்ம கணபதி நம, சிம்ம கணபதி நம மனசுக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. தடைகள் எல்லாம் பொடி பொடியாக தூளாகும். அதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரம், இந்த லம் மந்திரத்தை வந்து நீங்க அதுக்கப்புறமா எப்ப வேணா சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கணபதியோடய ஆரம்பிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நாளிலே நீங்கள் அந்த நைட்டு 11:59 இடியாப்பம்னு சொன்னா தெரியும்.
நம்ம கொங்கு நாட்டுக்காரங்களுக்குலாம் சேவைன்னு சொன்னால் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இடியாப்பம் வேற சேவை வேற, பட் ஆனால் ரெண்டு கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி மாதிரி தான். அதனால அந்த இடியாப்பம் அப்படின்றது இங்கே சென்னை சார்ந்த பகுதியில் இருப்பவர்கள் இடியாப்பம் யாருக்காவது எவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க. வித் அந்த சைட் டிஷ், அதாவது குருமா, அதாவது வெஜிடேரியனாக இருக்கும், குருமாவோ எதையாவது ஒன்று வச்சுட்டு சாம்பார் அந்த மாதிரி சட்னியோ ஏதாவது காலில் செருப்பு இல்லாமல் கொடுங்கள். நிறைய பேருக்கு அந்த மாதிரி உங்களால் 4 பேருக்கு மினிமம் தானம் பண்ணணும். அது மாதிரியான முறையாக தானம் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது இந்த கொங்கு நாடு சைடில் இருக்கிறவங்களுக்கு சேவைனா தெரியும், உங்கள் வீட்லேயே அழகாக நீங்கள் சேவை செஞ்சு கொடுக்கலாம். அல்லது சேவை அங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த சேவையை நீங்கள் வந்து 4 பேருக்கு கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கண்டிப்பான முறையிலே பண்ணுங்க. அதே மாதிரி சிவலிங்கத்தை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சிவலிங்கத்தை வந்து அந்த ஸ்படிகலிங்கத்தை வந்து குளிகை நேரம் ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டில் நீங்கள் வந்து வடக்கு அல்லது வடகிழக்கு பகுதியிலே ஸ்தாபிதம் செய்யுங்கள். உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். நிரந்தரமாக அவருக்கு நீர் விட்டு வாருங்கள். அல்லது அந்த ஒரு நீர் பாத்திரம் இருக்கும், தாரா பாத்திரம், அந்த பாத்திரம் சின்னதாக கிடைக்கும், அதில் விட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவும் சொல்லியிருந்தேன். பூஜா ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர் அதை வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆகர்ஷணம் செய்தே கொடுத்திருக்கிறோம். ஒரு பிரபல நடிகை கூட அவங்க விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கூட கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாளிலே ரோஸ் வாட்டர், பன்னீர்னு சொல்கிறோம் இல்லையா, பன்னீரால் நீங்கள் வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். வீட்டில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் பண்ண முடியலை அப்படின்னா இந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு அவங்களுக்கு ரோஸ் வாட்டராவது வாங்கி கொடுத்துருங்க. நிறைய சிவன் கோயிலில் இரவு நேரத்தில் அபிஷேகம் கண்டிப்பான முறையில் நடக்கும். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறத விட இரவு நேரத்தில் அபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரோஸ் வாட்டர் அவங்க இதில் சேர்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம்டாக நினச்சிக்கோங்களேன். அது வந்து 100% ஷியோர். இதுவே ஒவ்வொரு நாளுமே இந்த ஒரு மாதத்தில் சொல்லியிருக்க ஒவ்வொரு நாள்லையுமே இதை செய்ய மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில் இவங்க சென்னையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் குன்றத்தூரில் நாகேஸ்வரர் சன்னதி இருக்கு. அங்கே போய் இழுப்பெண்ணெய் தீபம் 4 தீபம் ஏற்றுறது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம், துரோகங்கள், ஏமாற்றம், தடைகள், எதிரிகள் தொல்லை, அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களை வந்து திடீர்னு சரிவு ஏற்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரியோ, அல்லது வந்து பணம் திரும்பி வராமல் இருக்கிறது, ஏமாற்றுகிறார்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு சொல்லலாம். அத்தனை விஷயங்களுக்குமே நீங்கள் அங்கே போய் ஒரு 4 இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி ரோஸ் வாட்டர் கொடுத்துட்டு முடிஞ்சால் அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் தரும். அப்படி முடியாதவர்கள் இங்கே லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே அடையாறில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோவில் இருக்கும். அங்கே உங்களுக்கு 18 புஜங்களுடன் துர்கை இருப்பாள். அந்த தேவியை போய் பார்த்து அவளுக்கு சாதாரணமாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். 2 கோயிலில் எது வேணால் போகலாம். அங்கே போனீங்கன்னா சிவன், அதாவது நாகேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோயில்னு போட்டு பாருங்க, கூகுளில் உங்களுக்கு வரும். அங்கே போனால் சிவன், இங்கே வந்தானா துர்கை. இதே போல் தான் நீங்கள் வந்து வேற எங்கேயாவது ஒரு ஊரில் இருக்கீங்க, சென்னையை தவிர இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கிறவங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் துர்கையை பிடிச்சிக்கோங்க. துர்கை கோயிலுக்கு இந்த ஒரு நாளிலே போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். கடைசியாக வந்து இந்த தம்ப்நெயில்ல போட்டுறது இது விட்டா 7 வருஷம் கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கிருத்திகா அமாவாசை சனிக்கிழமையிலே வரக்கூடியது, வைகாசி மாசத்திலே வரக்கூடிய ஒரு தினம் அப்படிங்கிறது 7 வருடங்கள் கழித்து தான் இனிமேல் வரும். அதனால அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு டேல வந்து இந்த சத்துர்சம்ஹார திரிசதிங்கிறத மிஸ் பண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த ஒரு நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களும் வீட்டில் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நாளில் வேற ஒரு முக்கியமான இந்த அமாவாசை தினம், இந்த கிருத்திகை தினத்தில் வேற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமுமே அடங்கி இருக்கிறது. அது என்னங்கிறதுமே நம்மளோட அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். நம சிவாய்.